சில பேர் சொல்றதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், இட்ஸ் ஆல் குட், இவைகளெல்லாம் நல்லதுதான். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, அது மிக மிக அவசியம். அந்த விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இயேசு வந்தது நீ வெறும் பைபிள் படி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக வரல. இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கு? அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார்னு போட்டிருக்கு. எதுக்காக ஜெபிக்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். உங்களுடைய ஜெபம் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும். அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரோடு உள்ள உறவு, அவர் கூட வைக்கிற ஐக்கியம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கேட்டவங்க எல்லாம் ஜெபிக்காதவங்க நினைச்சிடாதீங்க. இப்படி கேட்டவங்க எல்லாம் பைபிள் படிக்காதவங்க இல்ல. மெசியா வரப்போகிறார் நல்லா தெரியும். திருப்பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும். நாம படிக்கிறத விட அவங்க பைபிள்ல அதிகமா ஊறி போனவங்க தான். ஆனா என்ன பிரச்சனை? தங்களுடைய குற்றங்களை மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு விரும்பாமல் தங்கள் பாவத்தை அவர்கள் மறைத்து விட்டார். அதனாலே பாவத்திலேயே நிலைத்திருந்தார். இங்கே ஆண்டவர் இயேசு வந்தது அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக. அதனாலதான் சொல்றாரு, இப்படி பைபிள் படிக்கிறதுனாலையும் ஜெபத்தினாலையும் என்ன செய்யலாம்? டெய்லி பாவம் செய்கிறவன் அதை மாற்றி அந்த கேப் அதிகப்படுத்தலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம். இதுக்காக இயேசு வரல. அதனாலதான் சொல்றார், பாவம் செய்கிற எவனும் கேப் விட்டு பண்ணா பாவம் பாவம் தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை திருடுறவன் மாசத்துக்கு ஒரு தடவை திருடினாலும் அவன் பேர் என்ன? திருடன் தான். எல்லா பாவத்துக்கும் அது பொருந்தும். கேப் விட்டு விட்டு செய்யறதுனால பாவம் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. பாவம் இருக்குது. உடைய ஜெபத்தினால, வேதத்தை வாசிக்கிறதுனால, சில தியானங்கள்ல கலந்து கொள்றதுனால தள்ளி போகிறது. பட் யூ நீட் a deliverance. ஒரு விடுதலையை இன்னும் பெறவில்லை. மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் உண்மையான விடுதலையை பெறுவீர்கள். ஆமென். இயேசு வந்தது உண்மையான விடுதலையை பெறுவதற்காக வந்தார். உண்மையான விடுதலையை கொடுப்பதற்காக வந்தார். எந்த பாவத்திலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர்.